நான் எந்த இடத்துலையும் வணிக வரித்துறை அமைச்சரை தரைக்குறைவாக எங்கேயாவது பேசினானா, அவரை பற்றி ஏதாச்சும் விமர்சனம் பண்ணானா, அவர் பேரை சொல்லி விமர்சனம் பண்ணானா? தேவையில்லாமல் ஒரு அனுதாபத்தை தேட பார்க்குறாரு. அதில் இந்த இதில் அகஸ்தியஸ் பேசுகிற மாதிரி யூடியூப் புருட்டஸ் அப்படின்னு சொல்லி அவரை உயர்த்துற மாதிரி உயர்த்தி என்னை உயர்த்துற மாதிரி அண்ணன் 10 ஆண்டு இருந்தவர் அப்படி இப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ மோசமாக நடக்கிற மாதிரி அந்த தொகுதியில் போய் பேசுகிறார். மதுரையில் இத்தனை தொகுதி இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் செய்யுங்க, எங்கள் மேற்கு தொகுதிக்கு நல்லா செய்யுங்க, வளர்ச்சி பணிகளை கொண்டு வாங்க, நிறைய திட்டங்களை கொடுங்க. என்னங்க ரோடு போடுறது, கக்கசு கட்டுறது, இதுக்கு போய் ஒரு அமைச்சர் போகலாமா அப்படின்னு தான் நான் கேட்டேன். நான் வேறு ஒன்றும் தவறாக கேட்கலையே. நாங்கள் 1200 கோடி, 1500 கோடி, 500 கோடி, 200 கோடி, 300 கோடி பாலங்கள் அது இதுன்னு கட்டினோம். தாகந்தி இருக்கிறதுக்கு செஞ்சோம். நிரம்பாத 40 ஆண்டு காலம் நிரம்பாத மாறி இருந்த குளத்தை நிறச்சினோம். பாலம் கட்டணும். இந்த பாலம் இப்போ கட்டுற பாலம் கூட நாங்கள் போட்டது, நாங்கள் நிதி ஒதுக்கினது. அதில் தான் ஏவி பிரிட்ஜ் பாலம்லாம் நடக்குது. அதில் இருந்து இன்றைக்கி தொகை மாறி இருக்கும். அதே மாதிரி உங்களை அப்போலோ கிட்ட கட்டுற பாலம் நாங்கள் கட்ட வந்தது. எல்லாமே எங்கே தான் எடுத்துக்கிட்டு நீங்கள் செஞ்சுக்கிட்டு அதை கூட போய் அதை கூட பார்வையிட மாட்டேன்றாரு. சும்மா ரோடு போடுறது, தெருவில் ரோடு போடுறது, இதென்ன இதிலேருந்து வர்றது, மத்திய தொகுப்புலேருந்து வர்ற நிதி. நாங்கள் எங்கேயாச்சும் இவர் தொகுதியிலே போய் நாங்கள் சொந்த நம்ம மாநகராட்சி பகுதியில் இணைக்கப்பட்ட 3 மாவடி ரோடு, 3 மாவடியிலிருந்து அது பனங்காடி வரைக்கும் 100 7 வழிச்சாலை 30 கோடி நாங்கள் தான் நான் பெர்சனலாக ஹவுசிங் மினிஸ்டர் சொல்லி மாநகராட்சிக்கு தர வேண்டிய நிதியை வாங்கி அந்த ரோடை போட்டோம். நான் போய் பூமி பூஜைக்கு போனேன்னா, அவர் தொகுதியில் போய் பூமி பூஜைக்கு போனோம். நாங்கள் 1-2 கோடி இல்லை, 30 கோடிக்கு அந்த ரோடு எப்படி இருக்குது பாருங்கள். இன்றைக்கி சொகுசாக போகிறாரு அவர். யார்? அங்கே தான் மண்டபம் கூட, கல்யாண மண்டபம் கூட கட்டிக்க சொகுசாக போகிறாரு வணிக வரித்துறை அமைச்சர். சொகுசாக போகிறதுக்கு யார் காரணம்? நாங்கள் ரோடு போடலாம் போய் நாங்கள் பூமி பூஜை போட்டோமா? நாங்கள் தான் கொண்டாந்த மக்கள்கிட்ட. எங்கள் காலத்தில் எடப்பாடியார் இது பண்ணார், நிதி ஒதுக்குனார், அதை செஞ்சோம். ரோடு திட்டம் கொடுத்தாரு, செய்கிறோம். அது மாதிரி திட்டங்கள் நிறைய. 2 அமைச்சர் இருக்கீங்க. பெரியார் பேருந்து மாதிரி நாங்கள் எப்படி செஞ்சுருக்கோம், அது மாதிரி நீங்கள் வணிகம் குடிசி அரங்கத்தை போல தமிழகத்தில் கட்டியிருக்கோம். இது மாதிரி புதுசாக கொண்டு வாங்கன்னு தான் நான் கேட்டேன். என்னாச்சும் வணிக வரித்துறை அமைச்சர் தம்பி ஏதாச்சும் பேசிருக்கோம்ப்பா, ஏப்பா ஏதாச்சும் பேசுனாப்பா கூட, ஏப்பா நீங்கள் தான்ப்பா சொல்லணும், நீங்கள் ஏதாச்சும் போய் ஏதாச்சும் பேசுவீங்க போல இருக்கு. ஊடகத்தில் அவர் சொல்கிறார், இந்த அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு என்னையை பற்றி அப்படின்றார். நான் என்னப்பா பேசுனேன்? ஏன் பேசுனா தவறாக பேசியிருக்கேனா? பேசுனா அவங்க கூட தானப்பா பேசியிருக்கணும். மீட்டிங்கே நான் போடல, ஏன் பேசணும்ப்பா? என்னங்கப்பா நீங்கள் எப்படி நீங்கள் சிண்டு முடிஞ்சு விடுறீங்களா என்னன்னு தெரியல. இல்லை அவர் தான் வேணுன்னே அனுதாபம் தெரிறதுக்கா மேற்கு தொழிலில் வந்து செய்கிறாரான்னு தெரியல. இவரை காட்டிலும் ஜாம்பவான்கள் நம்ம தளபதி, முன்னாள் மாவட்ட செயலர் தளபதி, அவர் குடும்பமே மேற்கு தொழிலில் வேலை பார்த்துச்சு. அப்போவே அது அதிமுக கோட்டைன்னா அதைத்தான் சொன்னேன் நான். வேற ஒன்றும் தவறாக ஒன்று சொல்கிறேன். சார், தமிழகத்தில் பிரதான எதிர்கட்சிக்கு தான் வந்து போட்டியை தவிர வந்து முதல்வர் பதவிக்கு வந்து போட்டி இல்லைன்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டாரு. எப்படி பாக்குறீங்க சார்? அதிமுக சண்டை ஓடுது, முதல்வர் வேட்பாளராக வந்து முதல்வர் போட்டிக்கு வந்து போட்டியிடலை, அவங்க எதிர்கட்சிக்கு தான் போட்டிடுறாங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதான் நம்ம எதிர்கட்சிக்கு தான் போட்டிடுறேன்னு நீங்கள் சொல்கிறது. இப்போ நம்ம சீமான் சகோதரர் பாணியசாமி, நாங்கள் அந்த மாதிரி எதிர்கட்சிக்குள்ளே போட்டிருந்தோம். ஏன் எங்களை போய் வெளியேற்றுறீங்க? எங்களை கட்சியை பற்றி ஏன் இந்த மாதிரி அவதூறாக பேசுகிறீங்க? நீங்கள் வாட்டுக்கு ராஜா மாதிரி இருக்கலாமே. நீங்கள் தானே ராஜாவாக போகிறீங்க. உங்கள் மன்னர் ஆட்சி தான் நடக்குதுல்ல. ஏன் நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்க? ஏன் உங்கள் கூட்டணியை போய் தாக்காட்டுறீங்க? அங்கே கட்சிக்குள்ளேயே அவங்க கட்சி நடத்துகிறாங்களா நடத்தலையான்னு திருமாவளவன் மனம் புழுங்கி போயிருக்காரு. ஒவ்வொரு கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பேசாமல் இருக்கான்? எல்லாரும் பேசுகிறாங்க, என்ன பண்ணுறது? அவங்க போய் இறுக்கி பிடிக்கிறாங்களே. அதுதான் கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை. அவரை எதுக்கு போய் எங்களை பார்த்து அவர் பயப்படுறாரு? நான் எழுதி வச்சுக்கோங்க, 2026 மாண்புமிகு முதலமைச்சராக மக்களில் ஒருவர், மக்களுக்கானவர், ஏழை பங்காளன், விவசாயிகளின் தோழன் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. 1000 கருத்து கணிப்பு வரலாம், இவர் 1000 விமர்சனம் பண்ணலாம். முதலமைச்சர் எந்த விமர்சனத்துக்கும் எங்கள் பொதுச் செயலாளர் அப்பாற்பட்டவர், மக்களை ஒருவராக இருக்கிறார்.
அவங்களுக்கு ஏதாச்சும் பதில் வேணுன்றக்காக சொல்லுவாங்கங்க. அவங்க விமர்சனம்லாம் நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை. பொதுவாக யாரையும் போய் சந்திக்கிறதுக்காக இங்கேருந்து நேரம் கேட்டு அவர் போகலை. தற்செயலாக போனோம்னு எங்கள் பொதுச் செயலாளர் எல்லா விவரமாக உங்களோட விளக்கமாக சொல்லிட்டாரு. அப்புறம் அதில் போயிட்டு நீங்கள் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும். அதை பற்றியெல்லாம் வேலை இல்லை. அதிமுக வந்து பலவீனமாக இருக்கு, அதிமுக கிடையாது அமித்ஷா திமுக அப்படின்னு சொல்லி மாணிக்கந்தார் சொல்லியிருக்காரு. எங்க எம்பி சொல்கிறது, காங்கிரஸ் எம்பி சொல்கிறதுக்கெல்லாம் இப்போ அப்புறம் நாங்கள் சொல்கிறதா? இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸே இல்லை, ஸ்டாலின் காங்கிரஸ் தான் இருக்குன்னு சொல்கிறதா? ஏங்க செல்வ பிறந்தையே அங்கே என்ன மாதிரி பேசுகிறாரு? ராகுலை பற்றி ஒரு தடவையாச்சும் சட்டமன்றத்தில் பேசினார்னு சொல்லுங்க. சோனியாஜியை பற்றி பேசினார்னு சொல்லுங்க. அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகா கார்கேவை பற்றி ஏதாச்சும் பேசினாரா? ஸ்டாலின் புகழ் தான் போயிடுறாரு. அவங்க தான் அப்படி இருக்காங்களே ஒழிய நாங்கள் அப்படி இல்லை. எங்கள் கொள்கையில் நாங்கள் சரியாக தான் இருக்கோம். எங்களை காட்டிலும் எங்கள் பொதுச் செயலாளர் சரியாகவே இருக்கார். அதில் அம்மா தலைவர் இதிலிருந்து நாங்கள் மாறுபடவே இல்லை. எங்கள் தலைவர் பொதுச் செயலாளரை பொறுத்தளவுக்கு அதில் கடவுளவு கூட விடு கொடுக்க மாட்டார், அந்த அளவுக்கு இருக்கார். அதிமுகவோட கூட்டணி வந்தால் நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் தான் சொல்கிறார். அவர்கிட்ட போய் அவருக்கு அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.